அனைவருக்கும் வணக்கம். இது கல்வி விதைகள் வலையொலி. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து தமிழாசிரியர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இதை நம்மளுடைய பல்வேறு ஆசிரியர்களுக்கும், குறிப்பாக சேலத்தில் இருக்கக்கூடிய தமிழாசிரியர்களுக்கு நீங்கள் பகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அளவில் நடைபெற்ற 1/9/2024 தமிழக தமிழாசிரியர் கழகத்தினுடைய மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு நடந்தது. அதில் தமிழக தமிழாசிரியர் கழகம் சேலம் மாவட்டத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதற்கு எல்லா தமிழாசிரியர்களும் குறிப்பாக சேலம் மாவட்டத்துக்குரிய அனைத்து தமிழாசிரியர்களும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கூடிய அனைத்து தமிழாசிரியர்களும் நம்மளுடைய தமிழக தமிழாசிரியர் கழகத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பொறுப்புகள் மூலிமா நம்ம நீண்ட நாள் கோரிக்கையாக அந்த 10ஆம் வகுப்பு வினாத்தாள் வடிவமைப்பை மாற்றணும், அகமதிப்பீடெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறையிட்டு கொண்டு வருகிறோம். அது பார்த்திங்கன்னா 10-15 எண்ணிக்கையிலேயே ஆசிரியர்கள் வர்றதுனால அது தீர்மானம் போட முடியல. கண்டிப்பாக இந்த ஒரு அறிவிப்பை நீங்களும் ஒரு புதிய பொறுப்பு எடுத்துக்கோங்க. பல்வேறு உறுப்பினர்கள் பங்கெடுத்துட்டு ஒரு 100 பேராவது பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு தீர்மானம் போட்டு இதை வெற்றிகரமாக செயல்படுத்தலாம். யார் யாருக்கெல்லாம் இந்த 10ஆம் வகுப்பு வினாத்தாள் வடிவமைப்பு மாற்றணுங்கிற அந்த எண்ணம் இருக்குதோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு தமிழக தமிழாசிரியர் கழகத்துக்கு நாளைக்கு வாங்க. அதற்கான அறிவு பார்த்துடலாம். பாருங்க, தமிழக தமிழாசிரியர் கழகம் 2024 சேலம் மாவட்டம் புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு எண்ணிக்கை அப்படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17 10:30 மணிக்கு தமிழக தமிழாசிரியர்களுக்கு மாவட்ட அளவில் தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அப்படிங்கிற ஒரு ஹைலைட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக தமிழாசிரியர் கழகம் பல்லவன் சாலை வித்யாநகர் சேலம் மாவட்டத்தில், அது அம்மாப்பேட்டையில் இருக்குது. இதனுடைய அழைப்பிதழ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அழைப்பிதழை உங்களுக்குரிய ஒரு அழைப்பாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு இந்த தமிழக தமிழாசிரியர் கழகத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான பதவிகளும் பொறுப்புகளும் இருக்குது. அதே மாதிரி நமக்கு அந்த வினாத்தாள் வடிவமைப்பு மாற்றணும், அகமதிப்பீடு மதிப்பெண் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அனைத்து தமிழாசிரியர்களும், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து தமிழாசிரியர்களும் இந்த தமிழக தமிழாசிரியர் கழகத்திற்கு வருமாறு தலைவர்களின் சார்பில் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதனுடைய சாராம்சம் பாருங்கள். 1/9/2024 அன்று காஞ்சிபுரத்தில் தமிழக தமிழாசிரியர் கழகத்தின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு நடைபெற்றது. அது சேலம் மாவட்ட தமிழக தமிழாசிரியர் கழகத்திற்கு மாவட்ட அளவில் தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மாவட்ட அளவிலான புதிய பொறுப்பாளர் தேர்வு செய்வதற்கு திருவள்ளுவர் ஆண்டு 2055 புரட்டாசி 1 வருகிற 17/9/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு சேலம் பல்லவன் சாலை அண்ணா நுழைவாயில் தமிழக தமிழாசிரியர் கழகத்தில் தமிழ் திரு ப. தமிழ்ச்செல்வன் தலைமை ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி மணியனூர், மாநில இணைச் செயலாளர் தமிழக தமிழாசிரியர் கழகம். தமிழ் திரு க. சம்பத் தலைமை ஆசிரியர், அரசு உயர்நிலைப்பள்ளி கொண்டப்பநாயக்கன்பட்டி, மாநில துணைத் தலைவர் தமிழக தமிழாசிரியர் கழகம் அவர்கள் முன்னிலையில் மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், அமைப்புச் செயலாளர், தேர்வுக்குழு செயலாளர் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விருப்பமுள்ள சேலம் மாவட்ட தமிழக தமிழாசிரியர் கழக உறுப்பினர்கள் அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அனைவரும் வருக, உங்களின் ஆதரவினை தருக. ஸோ நாளைக்கு காலையில் மறக்காமல் 10:30 மணிக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக ஒரு மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிடும். உங்களுக்கான புதிய பொறுப்புகளும் கடமைகளும் உணர்ந்து பங்காற்றிட அன்போடு அழைக்கிறது தமிழக தமிழாசிரியர் கழகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.